துலாம் ராசி நேயர்களே, இந்த மாசி மாத பலன்கள் துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குற போது மிக 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 கொடுத்து வச்சவங்களில் நீங்கள் ஒருத்தர். ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். சனீஸ்வர பகவான் 4க்கும் 5க்கும் அதிபதி. இந்த 4, 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்தில் அமர்கிற போது படிக்கிற பிள்ளைகள் இந்த துலா ராசியில் இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி அவங்க மடியில் வந்து உட்கார்ந்துக்குவா அப்படிங்கிற அளவுக்கு சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடியது கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு 25 வயதை கடந்த வாலிபர், நீங்கள் ஏதாவது சொந்தமாக சுயமாக ஒரு தொழில் பண்ணலாமா, நான் வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு தோணுதுன்னா தாராளமாக சொந்த தொழில் துவங்குங்கள், வெற்றி பெற முடியும் உங்களால். என்ன இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தொழிலில் கொஞ்சம் வேகமாக முன்னேற்றங்கள் இருப்பதையும், நீங்கள் எதிர்பார்த்தபடி வியாபார நுணுக்கம் வெற்றி பெறுவதையும், உங்களுக்கு ஆர்டர் வர்றதையும் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கிறது, புதிய வீடு கட்டுறது, புதிய மனை வாங்கிறது, அசையும் அசையாத சொத்துக்களை சேர்த்து கொள்வதற்கு கூட இந்த மாதத்தில் விதிப்பலன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் பயமே பட வேண்டாம். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பது லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும், பேராற்றலுடன் கூடிய பெரிய பொருளாதார அம்சத்தை கொடுக்கும், துணிச்சலோடு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணங்கள் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கும். இதையெல்லாம் நீங்கள் மனப்பூர்வமாக செய்து வெற்றி பெறக்கூடிய சந்தோஷம் என்பது உங்களுக்கு உண்டு. இது கூடவே ராசியை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக நடைபெறாமல் காத்திருந்த திருமணம் தடைபடாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக பிள்ளை பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக தங்கம் வாங்கணும், காதல் நகை வேணும், கழுத்தில் செயின் வேணும்னு ஆசைப்பட்டிருந்த பெண்களுக்கு கட்டாயமாக உங்கள் தகுதிக்கு தகுந்தபடி, சேமிப்புக்கு தகுந்தபடி தங்கம் வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்க இந்த காலத்தில் அதை லாபகரமாக விற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரொம்ப காலமாக உறவுகளை பகைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகளோடு கூடி கும்மாளம் போடக்கூடிய கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படி பல சம்பவங்கள் கூடி வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பிரமாதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே சொல்ல போகணும்னா, சில பேர்களுக்கு இடத்த வாங்கி வச்சிருக்கோம், வீடு கட்டலாமா, எப்போ கட்டலாம் சார், எப்போ சார் பூஜை போடலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு கூட இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி ஒரு நல்ல வாஸ்து நாள் வருது. அன்னைக்கு பார்த்து நீங்கள் பூமியில் பூஜை போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டை கடனை கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் ராகு அமர்ந்திருக்கிறார். எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்ட வழக்கு துன்பங்களால் மிகப்பெரிய ஏதாவது கெடுதல் நடந்துருமோ என்றெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருந்த காலச்சூழல் மாறி எல்லாவற்றையும் சகட்டு மேனையாக அடித்து நொறுக்கி தூக்கி போட்டு போகிற அளவுக்கு தைரியம், வீரியம், பராக்கிரமம் இதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன்பட்டு கூட காரிய மாற்றங்கள் வெற்றி பெற முடியும், அதை கட்டி முடிக்க முடியும். நீண்ட தூரத்து கடல் வழி பயணங்கள், கடல் தாண்டிய பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தீர்த்த கரைகளிலே நீராடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது கோயிலுக்கு போகணும், எங்கேயாவது போய் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க காசி கூட போகலாம், கங்கையில குளிக்கலாம், ஹரித்வார் போகலாம், அல்லது வசதி இல்லாதவர்கள் பக்கத்துல ஓடுற ஆற்றக்கரையில குளிக்கலாம், ஆத்துல குளிக்கலாம். இப்படி நீராடி வருகின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள், இல்லாத தடைகளாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, மத்திய மாவட்டம் திருச்சியில் இப்படி சுற்றி இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்ரீரங்கம் இருக்கு, ஈவினிங்ல போங்க, தாயாரை மட்டும் வழிபட்டு விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள், மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். இப்படி போகிற போது கூட நீங்கள் முடிந்த மட்டுமே உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் சுத்தமான ஆடைகள், பட்டாடை தான் போடணுங்கிறது இல்லை. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பசுமை நிற ஆடைகள், பச்சை நிற ஆடைகளை உடுத்தலாம். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் தூய வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தி கொண்டு கோயிலுக்கு சென்று வந்தால் நீங்கள் வேண்டியது, விரும்பியது, கேட்டது பரிகாரமாகவே உங்களுக்கு அமைஞ்சிரும், கிடைச்சிரும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் இந்த மாசி மாதத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. வீட்டுக்குள்ள சுப செய்திகள் வேணும், சுப செய்திகள் நடக்கணும், தாராளமாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாம். முதலே சொல்லிட்டேன், கடன் பட்டு கூட காரியம் மாற்றலாம், கடனை கட்டி விடலாம் இருக்கிற. அதுபோல கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இப்படிப்பட்ட அநேக நிகழ்ச்சிகள் என்பது இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மாசி மாசத்துல கடகடன்னு நடந்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் முதல்லே சொன்ன, ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகச் சிறப்பம்சங்கள் கூடி வரும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்திலும் அடிப்படை ஜாதகத்திலும் கிரக சஞ்சாரங்கள் சரியாக இருக்கிற போது, தசாபுத்திகள் சரியாக இருக்கிற போது உண்மையிலும் நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்டு மகிழ்ந்தது மட்டுமல்ல, செய்து மகிழுங்கள், கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இருங்க. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவு உங்களுடைய
ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று மிக பிரமாதமாக வீற்றிருக்கிறார். இந்த ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஒரு 1.5 மாதம் 1 மாதத்துக்கு இருக்கும். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி கணக்கு போடணும்னா, இந்த வருடம் பூராம் நம்ம உழைச்சோம், இந்த வருடம் பூராம் திட்டங்கள் போட்டோம், இந்த வருடம் பூராம் ஆசைப்பட்டோம், அது என்னவாகுமோ அப்படின்னு கவலைப்பட்டதை விட்டுட்டு காரியத்திற்கு வாங்க, உழையுங்கள், வெற்றி பெறுங்கள். எதையும் துணிச்சலாக செய்கின்ற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். முடியாது என்பதை தவிர்த்து விடுங்கள். இன்னும் கூட நான் ஒன்று சொல்கிறேன், சோம்பலாக இருக்கிறது, சுறுசுறுப்பு இழந்து போயிருக்கிறது, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னால் முடியும்னு சொல்லி நீங்கள் கிளம்புனீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். எந்த நோக்கத்திற்கு வேணாலும் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதற்கு தகுந்தபடி அந்த ஆற்றல், உழைப்பாற்றல், உத்தமமான எண்ணங்கள், நீங்கள் மறக்காம ஒரு விஷயத்தை செய்கிறது, இப்படிப்பட்ட சகலமும் உங்களுக்கு உந்து சக்தியாக இறைவனருளால், முருகனருளால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. பயன்படுத்தி மகிழுங்கள். அதே போல் 3ஆம் இடத்துல போய் உட்காருகிற போது சில பேர்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே இருந்தால் கண் கோளாறுகள் வரும். இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ரொம்ப நாளாக கண்ணாடியை மாற்ற வேண்டியவங்க, இல்லை ரொம்ப நாளாக கண் உறுத்தலாகவே இருக்குது சார், நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் போய் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து இதுக்கு சரி பண்ணிக்க முடியும். இந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு அற்புதமான மாதம் இது. நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இளைய சகோதரனுக்கு எனக்கு ஒத்தே போகலை சார், எப்போ பார்த்தாலும் அடியும் புடியும் சண்டையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் உட்கார்ந்து பேசுனீங்க, கூப்பிட்டீங்க, இல்லை நீங்கள் போனீங்கன்னா உறுதியாக உங்களுடைய சகல பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே சொத்து பத்து மேலே எங்களுக்கு வழக்குகள் இருக்குது, ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? வழக்குகள் ஒரு பக்கம் நடக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்குமிக்க இந்த ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு அழைப்பு விடுத்து 3வது நபர் தலையீடு இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறும். பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் பேசுகிறதுல நிதானமாக இருக்கணும், சாப்பிட்றதுல நிதானமாக இருக்கணும். இந்த போக சுகம்னு சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. பைக் ஓட்டுறவங்க உங்கள் அளவு தெரிஞ்சு வேகத்தை கட்டுப்படுத்தணும். கார் ஓட்டுறவங்க உங்களோட காரோட அளவு தெரிஞ்சு, உங்களோட உடல் நலம் தெரிஞ்சு காரை ஓட்டுங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொள்ள வேண்டியது கட்டாயம். இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மிகச் சிறப்பாக இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரங்களில் வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கர்ப்பஸ்தானத்தில் கோளாறுகள், குற்றங்கள் இது நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையும் நீண்ட நாட்களாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் இந்த நேரத்திலே சரியான மருத்துவம் எடுத்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளித்து இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் பரிபூரணமாக சுகம் பெற்று விடலாம். அதே மாதிரி சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த வாகன உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏதாவது கான்ட்ராக்ட், ஏஜென்சி, பெட்ரோல் பங்க், டீசல், கேஸ் இது சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சட்ட நெருக்கடி வருவது போன்ற காட்சிகள் தெரியும். அதை எப்படி, எந்த பேப்பரில் எப்படி பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த ஆளை வச்சு அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. மிகப்பெரிய அந்த விஷயத்தை வளர்த்து விடுறதுக்கு காரணமாக இருக்க வேண்டாம். அதுபோல் 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்கள் போகிற போது நிச்சயமாக அது அம்மையாராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், உங்கள் வீட்டில் மொத்தத்தில் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்களுடைய உடல்நலத்திலே கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் பயணத்தை கொஞ்சம் தவிர்ப்பது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். காரணம், சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிறதுனால அந்திம பொழுதுகளில் பயணம் பண்ணுறது, இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. அப்படி போகிறதா இருந்தால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க, 10ஓடு 11 உட்காந்துட்டு போங்க. எந்த சிக்கலும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 6ஆம் இடத்துல குரு பகவான் வீற்றிருக்கிறார். 5 குடையவன் 6ல். நீண்ட நாட்களாக குழந்தை பேறு பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்த தாய்மார்கள் இன்னும் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமாக உங்களுடைய மருத்துவமோ அல்லது ஆசைகளோ இயற்கையாகவோ இறைவனருளாலோ கண்டிப்பாக இதற்கு ஒரு பதில் கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இதற்காக சற்று பொறுத்திருக்கணும். ஏற்கனவே குழந்தையை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறவங்க, இல்லாட்ட கல்லூரிக்கு அனுப்புனவங்க, இந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் முண்டி மோதிர போக்குகளை இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு கோவப்படுறீங்களோ இதை விட மும்மடங்கு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மேலே கோபம் வரும். அது எப்படி பார்த்தாலும் குடும்ப லட்சணத்திற்கோ குடும்ப சந்தோஷத்திற்கோ நல்லது செய்யாது. இது சற்று கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
குறிப்பாக சொல்லணும்னா ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிற போது பிள்ளைகளின் மூலமாக பிள்ளைகளுக்காக செய்கின்ற அல்லது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இப்படிப்பட்ட அனைத்து செலவினங்களும் சற்று வரும். ஆனால் இதற்குண்டான பணமும் உங்களுக்கு கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. ரொம்ப நாளாக 7.5 சனி அனுபவிச்சுட்டு சார், இனிமேலாவது நல்லா இருப்போமா இப்படின்னு கேட்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை செவ்வாய் திசை நடந்து கொண்டிருந்து இந்த செவ்வாய் உச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால முடியுமானால் இத்தனை பிரச்சனைகளையும் மனசில் போட்டு சுமக்கிற நீங்க ஒரு முறை பழனிக்கு சென்று வாருங்கள். பழனி முருகனை தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து வாருங்கள். போகிற போது கொஞ்சம் சிவப்பு கலர்ல காவி நிறத்துல வேஷ்டியோ சட்டையோ போட்டுட்டு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய ஆசைகளுக்கு அந்த முருகப்பெருமான் பதில் கொடுப்பார், திசை காட்டுவார், உறுதியாக நன்மைகள் நடக்கும். அதே போல உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறதுனால திடீர் லாபங்கள் ஒரு பக்கத்துல வரும், புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, பால் பண்ணை, இப்படி உயிர் சார்ந்த தொடர்புடைய பண்ணை வியாபாரங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே பூமி லாபம் கிடைப்பது மட்டுமல்ல, நீங்கள் செய்கின்ற தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தர்மத்தோடு நியாயத்தோடு உங்களுடைய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்ற செய்திகளும் உண்டு. புதுசா ஒரு நிலம் வாங்க போறேன் சார், அட்வான்ஸ் பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. என செவ்வாய் கிரகம் பூமிகாரகனாக இருக்கக்கூடியவன் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய நிலம் வாங்குறது, புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதுசா ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். என்ன ரொம்ப மிக்சடா ஒரு பலனா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஆமாம், அதுதான் உண்மை. ஏனென்றால் 5 குடையவன் நீச்சல் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செலவினங்களும் வரும், டென்ஷனும் இருக்கும். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய நம்ம சாதிச்சிருக்கிறோம், நிறைய நல்லது நடந்திருக்கு, அந்த இறைவன் அருளால் முருகன் அருளால் நிறைய நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத மாத இறுதியில் நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளும்படி இந்த மாசம் இருக்கும். வாழ்க வளமுடன் வாழ்ந்து வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்னு பார்க்குற போது கண்டிப்பாக நிறைய நன்மைகள் இருக்கு. 100% நீங்கள் இந்த மாதத்தில் அச்சீவ் பண்ணலாம், சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், சந்தோஷப்படலாம், என்ஜாய் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், உலகம் சுற்றி வரலாம். நினைத்தபடி ஆசைப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நோக்கிய பயணங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கும். ஏன் என்று கேட்டால் ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இந்த 9ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பாங்க. மற்றவர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசாங்கம், அதிகாரிகள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களின் தொடர்புகள் உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்தி நீங்களும் எப்படி முன்னேறணுங்கிற பாதையை கண்டுபிடிப்பீங்க, இல்லை பணம் சம்பாதிக்க ரூட்டவே கையில் எடுத்துக்குவீங்க. இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க கட்டாயம் பார்க்கும்படியாக இருக்கும். இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். உடன்பிறப்புகளால் இதுவரையும் இருந்த தீமைகள் அகலும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஒருத்தரோட ஒத்து போகலையோ அவங்கள ஒத்து போகக்கூடிய கட்டம் வந்துடும், இல்லை அவங்க கண்டிப்பாக விலகி போகிற வாய்ப்புகள் வந்துடும். இஎன்டி ப்ராப்ளம், கண், காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதற்கு மருத்துவம் நடக்கும், ஒரு சின்ன ஆப்ரேஷன் கூட வந்து போகலாம். ஆனால் உங்களுடைய தொந்தரவுகள் தீர்க்கப்பட்டு இதற்கு பின்னாடி நிம்மதியை மூச்சு விட்டுட்டு வாழலாங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் போகிறபடியாக உங்கள் உடல் அமைப்புகள் மாற்றப்படும். 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதனே 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்க்கின்ற காரணத்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய, நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணத்தை யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக செய்து முடிக்கலாம். யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வீடு மனை வாசலை கட்டி முடிச்சு பால் காய்ச்சலாம். யாரும் எதிர்பாராத அளவிற்கு இவர் எப்படி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய அந்த வேகமான பயணங்களில் ஒரு வெற்றி என்று சொல்லக்கூடியது இதில் கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஒரு கார் வாங்க ஆசை சார், கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். வாகன யோகங்கள் உண்டு. ஏங்க கோயிலுக்கே போனால் கூட கடவுள் உங்களுக்கு மட்டும்தான் அருள் கொடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலே மிக சிறப்பாக வீற்றிருக்கிறார். அதேபோல் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால ஊர் பழியும் ஊர் பொல்லாப்பும் தவிர்க்க முடியாதது. அது உண்மைதானே. காய்ச்ச மரம் கல்லடிபடும், அது தவிர்க்கவே முடியாது. நீங்கள் நல்லா முன்னேறுறீங்க, நல்லா வசதி வாய்ப்பாக வளர்றீங்க, உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறான்னா கடைசியில் கல்லறியது தான் வருவான். அதெல்லாம் கண்டுகொள்ள தேவையில்லை. மாறாக 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால
தாயின் உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தடுமாறி எங்கேயாவது விழுந்துராம பார்த்துக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது உடல் சார்ந்து இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். இதில் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் உடம்பை பராமரிக்கிறதுல அக்கறை எடுத்துக்கணும். சாப்பாட்டில் பொறுப்பாக இருக்கணும். கண்டதை சாப்பிடக்கூடாது. ஜீரணமாகிறது எதுன்னு கண்டுபிடிச்சி சாப்பிட கற்றுக்கணும். இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் உண்ட உணவு கொஞ்சம் விஷமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்தில் சொல்கிறீங்கல்ல ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சுன்ட்டு, இதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தென்படும். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே போல 10ஆம் இடத்திலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், பொதுவான வாழ்க்கை வாழக்கூடிய பொதுவான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து, பணம், இப்படி பல வழிகளில் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதே போல கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய அனுபவங்களை பெறுவது, புதிய பெயர் புகழ் அடைவது, புதிய வருமான உயர்வுகளை பெறுவது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. இதற்கான ரெடியாக நீங்கள் இருந்து உங்களுடைய திறமைகளை காட்டினா போதும். ஆனால் பேசுகிற போது ரொம்ப நிதானமாக பேசுங்க. தேவையில்லாமல் கமிட் ஆகிடாதீங்க. வாய்க்கு பூட்டு இல்லைங்கிறதுனால அது திறந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பெருமை பேசுவது, புகழ் பாடுவது, தன்னை பற்றி பேசிக்கொள்வது, இதெல்லாம் விட்டொழித்து விடுங்கள். இந்த மாசி மாதம் என்பது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டிவாக முன்னேற வேண்டிய மாதம். இதில் அல்ப சந்தோஷத்துக்காக வேண்டி, அடுத்தவன் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணுற வேலைகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். அதே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் தாண்டிய வாணிபம், கப்பலில் ஏற்றி போகுது உங்கள் பொருள், இப்படிப்பட்ட வாய்ப்பு பெற்றவர்களுக்கு நிறைந்த லாபங்கள் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். யாரென்று தெரியாத அந்நியர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்களோட ஒப்பந்தங்கள் போடுவாங்க. இப்படிப்பட்ட சகல விருத்திகளும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் இதெல்லாத்துக்குமே என்னால் முடியுமா சார், நான் தகுதியான ஆளா, இப்படிங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு வருவது உண்டு. இதை பற்றி கவலையே கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மாசி மாதம் அடிப்படையில் உங்கள் பிறந்த ஜாதகத்திலும் நல்ல நேரம் நடக்குமானால் இப்போ நான் சொன்ன அத்தனைகளும் கைகூடுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இல்லை சார், நான் கொஞ்சம் பிறந்த ஜாதகம் சரியில்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க. வசதி இருக்குமானால் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. கடல்ல போய் நல்லா குளிங்க. அந்த நாளிக்கணத்துல குளிங்க. குளிச்சுட்டு முருகப்பெருமானை பாருங்க. முடிஞ்சா ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி போகிற போது ஒரு பச்சை வேட்டி, பச்சை கலர்ல சட்டை, பச்சை கலர்ல ஒரு துண்டு, இப்படி போட்டுட்டு போய் முருகனை பாருங்க. அந்த சேவலுடையான் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கான வாய்ப்புகளை அளிப்பார், வரம் கொடுப்பார். உறுதியாக இந்த மாசி மாதம் இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களோடு நீங்கள் மிக விருத்திகரமாக வாழ்வதற்கு ஏற்புடைய மாதம். வாழுங்கள் வளமுடன். நேயர்களே, இதுவரை மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம். இதே போல பங்குனி மாதத்தோட பலன்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.